குன்றிமணி என்பது சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்திலான நச்சுத்தன்மை வாய்ந்த விதைகள் கொண்ட ஒரு கொடிவகை தாவரமாகும். இது பவளக்குன்றி, குண்டுமணி என்றும் அழைக்கப்படுகிறது. பண்டைய காலத்தில் தங்கம் போன்ற சிறிய பொருட்களை அளக்க பயன்பட்டது. அதிக விஷத்தன்மை கொண்டதால் மருத்துவத்தில் பயன்படுத்தும் முன் முறைப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும். இது ஒரு ஏறும் கொடி. விதைகள் பளபளப்பான சிவப்பு நிறத்தில் ஒரு முனையில் கருப்பு புள்ளியுடன் இருக்கும். உலகின் கொடிய விஷ தாவரங்களில் இதுவும் ஒன்று. இதன் விதைகள் கடுமையான நச்சுத்தன்மை வாய்ந்தவை. இதன் இலைச்சாறு சளி, இருமல் மற்றும் வாய்ப்புண்ணை குணப்படுத்த சித்த மருத்துவத்தில் பயன்படுகிறது. இதனுடைய வேர் விஷக்கடிக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. ஆதி காலத்தில் தங்கம் மற்றும் நவரத்தினங்களை அளக்க குன்றிமணி விதைகள் பயன்படுத்தப்பட்டன. களிமண் பொம்மைகள் மற்றும் பிள்ளையார் சிலைகளில் கண்களாக பதிக்க பயன்படுகிறது. இது அதிக நச்சுத்தன்மை கொண்டதால் மருத்துவ ஆலோசனையின்றி உட்கொள்வது உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். இதனுடைய வகைகள் வெண்மை குன்றுமணி, செம்மை குன்றுமணி, மஞ்சள் குன்றுமணி, நீல குன்றுமணி, கருமை குன்றுமணி, பச்சை குன்றுமணி 6 வகைகள் ஆகும். சில பகுதிகளில் இம்மணிகளை அணிவகையில் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் மரபு வழி நகை தொழில் செய்வோர் தங்கத்தின் நிறையை அளவிடுவதற்கு குன்றிமணிகளை பயன்படுத்துவது உண்டு. சீனாவில் இவ்விதை காதலின் சின்னமாக கருதப்படுகிறது. கவர்ச்சியான இந்த விதை மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது. இந்த விதையை எரிப்பதனால் நேரடியாகவோ அல்லது ஏதேனும் பொருட்களுடன் ஏற்படும் புகையை சுவாசிப்பதனால் நரம்பியல் சம்பந்தப்பட்ட சில நோய்களுக்கு காரணமாக உள்ளது.